ஸோ ஹாய், வணக்கம். ரொம்ப நாள் ஆச்சு இந்த மாதிரிலாம் கேமரா முன்னாடிலாம் உட்காந்து பேசி. ஸோ லைஃப் ஃபிலிம்ஸ்னு ஒன்று ஆரம்பித்தேன். எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அது ஆரம்பித்த ரீசன் ஒன்று, சரி ஓகே அதை ஆரம்பித்து சரி அதில் வந்து எனக்கு பிடிச்ச படம், எனக்கு பிடிச்ச கோட்ஸு, ஃபில்ம் மேக்கர்ஸ் எல்லாம் வச்சு ஏதாவது ஒன்று பேசலாம், ஏதாவது ஒரு கண்டென்ட் கிரியேட் பண்ணலாம்னு நான் ஆரம்பித்தேன். நல்லாதான் போச்சு. சரி ஓகே, ஒரு பாயிண்டில் என்ன ஆச்சுன்னு தெரில, சில பல விஷயங்கள்னால வந்து சரி ஓகே அப்படியே தள்ளி போச்சு. 1 நாள் விட்டேன், 2 நாள் விட்டேன். அப்புறம் இப்படியே வாரக்கணக்காச்சு, மாசக்கணக்காச்சுன்னு சொல்லி சொல்லி வருஷக்கணக்காச்சு. எதுவுமே பண்ணல அதுக்கப்புறம். சரி அதுக்கப்புறம் இப்ப ஏதாவது ஒண்ணு ஸ்டார்ட் பண்ணலாம். நம்ம வேற இப்ப இந்த ரீல் மேக்கிங் சப்ஜெக்ட்லாம் வந்து 2வது வருஷம் எடுத்துட்டு இருக்கோம். சரி இந்த பசங்களும் இருக்கிறாங்க, நம்மளும் இருக்கிறோமே, நம்ம மட்டும் ஏன்னா கிரியேட்டர் தானே, நம்மளும் கிரியேட் பண்ணுவோம் அப்படின்னு ஒரு ஜோஷ்ல சரி ஓகே ஏதாவது ஒண்ணு பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருக்கப்ப தான் டக்குன்னு யோசிச்சுட்டு இருந்த ஒரு ஃபன்னியான தாட் என்னன்னா, நம்ம ஒரு வருஷம் ஒரு விஷயம் வந்து ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறப்போ என்ன ஆயிடுதுன்னா, நம்ம நான் என்ன சொல்லணும்னு நினைக்கிறத விட, மத்தவங்க என்ன நினைப்பாங்க, அவங்களோட ஒப்பீனியன்ஸ்க்காக ரொம்ப நெறைய வேல்யூ பண்றோமோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தாட். அதுவும் சோசியல் மீடியா வந்ததுக்கப்புறம், ஆ என்னன்னா ஒரு விஷயமும் நம்மள யாரோ பார்க்குறாங்க, நம்மள யாரோ அப்சர்வ் பண்றாங்க, நம்ம வந்து ரொம்ப பார்த்து சூதானமா பண்ணணும் அப்படின்ற ஒரு கான்ஷியஸ்னஸா என்னன்னு தெரியல. இன்னொன்னு சில டைம்லாம் வந்து எனக்கு பர்சனலா என்ன வரும்னா, சில விஷயங்கள் ஷேர் பண்ணணும்னு நெனைப்பேன். ஆ சரி அதான் நான் ரொம்ப பர்சனலா போயிரும். சரி ஓகே வேற ஏதாவது ஆ படத்தோட கோட்டு ஏதாவது போட்டு நம்ம ஏதாவது ஷேர் பண்ணலாம் அப்படின்னு உட்காந்து தேடிட்டு இருப்பேன். ஆக்சுவலி இந்த Instagramல இந்த சர்ச் ஆப்ஷன் ஒண்ணு இருக்கா, அதுக்குள்ள போனோம்னா நம்மளுக்கு வர நம்ம ஆல்காரிதம் படி நமக்கு வரும். அதுல போயிட்டு தேடுறதே பாதி நேரம். நம்ம என்ன போடலாம் அப்படின்னு சொல்லி சரி அதுக்குள்ள டுவெல் ஆகும்போது சில போஸ்ட்லாம் நல்லாருக்கும். ஆனா பிடிச்சிருக்கும். சேவ் பண்ணி வச்சுருவேன். ஆனா வந்து ஷேர் பண்ண தோணாது. ஆனா அவன் சொல்ற கருத்து வந்து நமக்கு மேட்ச் ஆவலையே. நான் என்ன சொல்ல வரேன்னு வரலையே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு ஃபீல் வரலையே, இந்த எமோஷன் வரலையே அப்படின்னு ஒரு யோசனையிலே சரி நான் வந்து அத பண்றது அதுவும் பண்ண மாட்டேன் சில டைம். சரி ஒரு பாயிண்ட்ல வேணா நம்மளே ஏதாவது ஒண்ணு கிரியேட் பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும்போது தான் சரி ஓகே. அ டக்குனு ஒரு நம்ம ஃபில்ம் மேக்கர் டேவிட் லிஞ்ச் சொன்ன ஒரு வார்த்தை வந்து டக்குனு மைண்ட்ல வந்துச்சு. இப்படியாவது சைடா உளறிருவேன் சரியா? அதெல்லாம் கண்டுக்க கூடாது. சரி பண்ணணும். அதாவது அப்படியே என்டர்டெயின் பண்ணி போயிடணும். ஸோ டேவிட் லிஞ்ச் என்ன சொல்லியிருக்காருன்னா, அவர் வந்து ஃபிஷ்ஷையும், ஐடியாஸையும் வந்து கம்பேர் பண்ணி ஒரு கோட் சொல்லியிருப்பாரு. அதாவது "யூ டோன்ட் மேக் த ஃபிஷ், யூ கேட்ச் த ஃபிஷ்" அதாவது நீங்க வந்து ஒரு ஃபிஷ்ஷ வந்து உருவாக்கலாம் முடியாது. கேட்ச் தான் பண்ண முடியும். ஸோ அதே மாரி ஒரு மீன் வந்து இன்னைக்கு மாட்டுனுச்சு. சரி அதான் கேமரா ஆன் பண்ணிட்டு ஏதாவது ஒண்ணு பேசுவோம். நல்லா இருந்தா பார்ப்போம், பண்ணுவோம் அப்படின்றதுக்காக பண்ணேன். ஸோ பிடிச்சிருந்தா சொல்லுங்க. இதே மாரி கொஞ்சம் ராவா, கொஞ்சம் ஹார்ட் டு ஹார்ட்டா ஏதாவது பேசி கன்டென்ட்லாம் போடுறேன். ஸோ பார்க்கலாம் எப்படி போகுதுன்னு சொல்லி. ஸோ ஐ கெஸ் திஸ் இஸ் அ ரீஸ்டார்ட். ஓகே பாய்.